சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க ரெண்டு பேரையும் ஏதாவது செஞ்சுட்டு நம்ம கிட்ட பொய் சொல்லி இருப்பாளோ? ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நீங்களே ஏதாவது நினைச்சு பயந்துட்டு இருக்காதீங்க. யார்கிட்ட? அஞ்சலியோட அப்பா. அத்தை, அவங்க ரெண்டு பேரை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அதை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அஞ்சலியும் மாப்பிளையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டாங்களா? என்னத்த, அவங்க ரெண்டு பேரையும் காணோன்னு பதறி போயிருப்பீங்க. இத சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன இப்படி அதிர்ச்சியா கேக்குறீங்க? எனக்கு இப்பதான் கவலையா இருக்கு. என்னத்த சொல்றீங்க? உன் பொண்டாட்டி வந்து என் பேத்தி மாப்பிளைய கூட்டிட்டு ஓடிட்டான்னு சொன்னப்போ அந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் பேத்திய நான் அப்படி வளர்க்கலையே. அவ மேல இப்படி ஒரு பழிய உன் பொண்டாட்டி போடுறாளேன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் சித்ரா என்கிட்ட, அஞ்சலி அவ புருஷன் கூட தானே போயிருக்கா, எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொன்னா. அத கேட்டதும் எனக்கு அதுவும் சரிதானே, அந்த ராட்சசிங்க கொடுமையிலிருந்து தப்பிச்சு என் பேத்தி விக்கி தம்பியோட எங்கேயோ போயிட்டான்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா அவங்க திரும்ப வந்துட்டாங்கன்னு இப்படி குண்ட தூக்கி போட்ட மாதிரி சொல்றீங்களே. அத்தை, நானே அப்படிதான் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். போனவங்க அப்படியே எங்காவது போய் புருஷன் பொண்டாட்டியா நல்லா இருக்கட்டும் தான் நானும் நினைச்சேன். திரும்ப வருவாங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. ஆமா, ஏன் அவ திரும்பி வந்தா? அறிவில்லாதவளா அவ? புருஷன் கூட போனவ அப்படியே போயிருக்க வேண்டியதானே. என் பேத்தி வாழ்க்கைக்கு விமோச்சனமே இல்லையா?